தண்டனை கொடுத்தான்னு பார்க்கிறோம். இன்னைக்கு பதவி ஆசை உலகத்துல பாருங்க, எத்தனை நாடுகள்ல எத்தனை பாருங்க சண்டை நடந்துகிட்டே, ஈஜிப்ட்ல நடந்தது, சிரியாவில் நடந்தது, ஆப்கானிஸ்தானத்துல நடந்தது. ஒவ்வொரு நாட்டிலையும் அதை கவிழ்த்துட்டு மற்றவங்க வரணும்னு பதவி ஆசை. திருச்சபையில அதை விட கேவலமா போச்சு. இன்னைக்கு இந்தியாவில் பாத்தீங்கன்னா, உங்களை பத்தி எனக்கு தெரியாது, இந்தியாவில் பாத்தீங்கன்னா எலெக்ஷனே நடக்காம எலெக்ஷன் நடந்ததுன்னு சொல்ற ஒரு காலம். எத்தனை திருச்சபைகள்ல இங்க இருந்து வெளிநாடுகள்ல இருந்து அனுப்புற பணம் எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டிருக்காங்க தெரியுமா? எவ்வளவு பயங்கரமான ஒரு நிலைமை எல்லாம் அங்க நிகழ்ந்துகிட்டு இருக்கு தெரியுமா? உலகம் பூரா நடக்குது. எனக்கு அன்பானவர்களே, பதவி ஆசை தான். பாருங்க, வேதத்தை படிச்சு பாருங்க. எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்கு தெரியும், தாவீது ராஜா மகன் அப்சலோம், இவனுக்கு என்ன ஆசை? தகப்பனை கொன்னுட்டே அவன் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி தெள்ளுப்பூச்சியை வேட்டையாடுன போல துரத்துக்கிட்டே அலைகிறான் பாருங்க. கடைசியில அதே அப்சலோம் தோல்வி விட்டு புறமுது காட்டி வரும்போது, அவன் தங்க நிறமான சுருளான அழகான முடி கருவாலி மரத்துல மாட்டிக்கிட்டு கோவேறு கழுத ஓடிடுச்சு. இவன் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவா தொங்கிட்டு இருக்கும்போது பின்னால வந்த யோவாபுடி ஈட்டி அவன் ஈரலை படந்தது. வாழ்க்கை பாதியில முடிஞ்சிடுச்சு. பார்த்தீங்களா பதவி ஆசை எங்க கொண்டு போய் விட்டுட்டு? பார்த்தீங்களா? ஏன் ஆண்டவர் உருவாக்கின முதல் தூதன் உங்களுக்கு தெரியும், பிரதான தூதன் லூசிபர். ஆண்டவருக்கு அடுத்த அந்தஸ்துல வச்சிருந்தார். பார்த்தீங்களா? 2வது ஸ்தானம். தங்கத்தாலும் வைடூரியத்தாலும் மாணிக்கத்தாலும் மரகத்தாலும் விலையுயர்ந்த மரங்களாலும் அவனை அலங்கரிச்சிருந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். ரெக்கை அடிச்சாலே எண்ணிறந்த இசைகள் பிறக்குமாங்க. அந்த அளவுக்கு அவனை அழகா உருவாக்கி ஆண்டவருக்கு அடுத்த அந்தஸ்துல வச்சிருந்தாரு. ஆனா அந்த லூசிபருக்கு அந்த ஸ்தானமும் பிடிக்கல. உன்னதத்துக்கு ஏறுவேன், உன்னதமான தெய்வத்துக்கு நிகராவேன் நினைச்சான். உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்க தேவன் கண்டார். தேவ சன்னிதானத்தில் தள்ளப்பட்டான். இன்னைக்கு விடிவெள்ளியின் மகனா இருளுக்குள்ள கட்டப்பட்டிருக்கான். பார்த்தீங்களா? வாழ்க்கை பாதியில முடிஞ்சிடுச்சு. நித்தியத்தை இழந்துட்ட ஆக்கினைக்கு பங்காளனா போயிட்டான். பதவி ஆசை. பார்த்தீங்களா? உன்னை அழிச்சிட்டு. பார்த்தீங்களா? அதே போலதான் ஆமான், உங்களுக்கு தெரியும், மொர்தெகாய் யூத ஜனங்களை அடிக்கணும் திட்டமிட்டு அரசனிடத்தில் நயவஞ்சகம் அனுமதி பெற்று 127 நாடுகளுக்கு அனுப்பிட்டான். பார்த்தீங்களா? கடைசியில எஸ்தர் மூலமா அவனுடைய குட்டு வெளிப்படுத்தப்பட்டு எந்த ஆமான் மொர்தெகாய்க்கு தூக்கு மரத்தை செஞ்சானோ அதே தூக்கு மரத்துல ஆமான தூக்குனாங்க. பார்த்தீங்களா? பதவி ஆசை எங்க கொண்டு போய் விடுது? பார்த்தீங்களா? என் அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவன் கொடுக்கிற பதவியை நம்ம ஏற்றுக்கொள்ளுங்க. பாருங்க, எங்க ஊர்ல எலெக்ஷன் வந்தது. பெரிய பெரிய பணக்காரங்க படிச்சவங்க காலேஜ் ப்ரொஃபஸர் எல்லாம் வீட்டுக்கு வந்து கையெடுத்து இப்படி கும்பிட்டுட்டு, அண்ணா எங்க குரூப் நிக்கு எங்களுக்கு ஓட்டு போடுங்கண்ணா. அவங்க படிப்பு என்ன, அந்தஸ்து என்ன, செல்வாக்கு என்ன, அப்படிப்பட்டவங்க ஒரு பிச்சை கேட்ட மாதிரி எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கிறாங்க. என்ன பதவி கிடைச்சிட்டா என்ன கிடைக்க போகுது? 2 வடை கிடைக்குமா? இல்லாட்டி ஒரு பிரியாணி கிடைக்கும் இல்லையா? இல்லாட்டி ஒரு போஸ்ட் கிடைக்கும், இல்லாட்டி ஏதாவது ஒரு வேலை வாங்கி போறீங்க. என்னைக்கு அந்த பதவி வருதோ அன்னைக்கே நிழல் உங்களை பின்பற்றி வர மாதிரி துன்பங்கள் துயரங்கள் வருங்க. யாரையும் நீங்க ப்ளீஸ் பண்ண முடியாது தெரியுமா? அத்தனை பேருக்கு உதவி செய்ய முடியாது தெரியுமா? பிரச்சனைகள் தான் வரும். தேவனா கூப்பிட்டு கொடுக்கிற பதவியை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா எவ்வளவோ ஆசீர்வாதமா இருக்கும். நம்ம முயற்சி செய்து அடுத்தவங்களுக்கு எடுத்து பணத்தை செலவழிச்சு அந்த பதவியை வாங்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. இன்னைக்கு அப்படிதான் பதவி ஆசை. இன்னைக்கு சொல்றான், நீ ராயனுக்கு சிநேகிதன் இல்லைன்னு உன்னை தான் பதவியை காப்பாத்திக்கிட்டதுக்காக ஒன்றுமறியாத இயேசுவுக்கு மரண தண்டனை வீச்சான். பதவி ஆசைக்கு இடம் கொடுக்காதீங்க. அடுத்து பாருங்க, மனுஷரை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் அவருக்கு மரண தண்டனை கொடுத்தான். வேதத்தில் மனுஷரை பிரியப்படுத்துறீங்க. மனுஷரை பிரியப்படுத்துகிறது கண்ணியை வருவிக்கும் வேதத்தில் எழுதியிருக்கு. கொல்ல வல்லவருக்கு பயப்படாமல் நரகத்தில் தள்ள வல்லவருக்கு பயப்படுங்க. மனுஷருக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. நான் தமிழ்நாட்டில் மற்ற நாடுகளுக்கு போகும்போது சில இடத்துல சொல்லுவாங்க, பாவத்தை குறித்து நீங்க அதிகமா பேசாதீங்க, தாவீதை பத்தி பேசுங்க, தாவீது பாவத்தில் விழுந்ததுனால கிடைச்ச தண்டனையை குறித்து நீங்க பேசாதீங்க. ஏன் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்து சிச்சித்து போதிக்கிறவன் பாக்கியவான். எதுக்கு ப்ளீஸ் பண்ணி பேசணும்? அதுக்குன்னு சிலர் இருக்காங்க, அழகா பேசுவாங்க. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களின் காயங்களை கட்டுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அது கட்ட வேண்டியதுதான். கண்டிப்பா ஆறுதலான செய்தி கொடுத்து அந்த உடைந்த உள்ளங்களை தேற்ற வேண்டிய ஆற்ற வேண்டிய நம்முடைய கடமை.
அதுக்குன்னு பாவத்தை குறித்தே பேசக்கூடாதுன்னு இல்லைங்க. கண்டிப்பா பேசணும். அப்படின்னா நான் பிரசங்கம் பண்ண வரலன்னே நான் சொல்லிடுவேன், போக மாட்டேங்க. எனக்கு ஆண்டவன் கொடுத்தது அதுதான். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துன்னு தான் சொல்லி இருக்கிறாரு. சிச்சித்து போதிக்கிறவன் பாக்கியவான் சொல்லி இருக்காரு. எங்க கண்டிச்சு பேசினா என்னங்க பண்ணிடுவாங்க? மிஞ்சு போனா அடுத்த தடவை என் சர்ச்சில் பேச வேண்டான்னு சொல்ல போறாங்க, இவ்வளவுதானே. இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க? காணிக்க கொடுக்க மாட்டாங்க, இவ்வளவுதானே. கொடுக்காட்டி பரவாயில்ல இல்லையா? அதே போலதான் பாருங்க, வேதத்தை படிச்சு பாருங்க. யோவான் ஸ்நானகன் என்ன பண்ணா? நீ அண்ணன் ஏரோதுடைய மனைவி வச்சிருக்க தப்புடான்னு சொன்னா, அவ்வளவுதான். அதுக்காக தலையை துண்டா வெட்டி விட்டாங்க பார்த்தீங்களா? தலை ஒரு பக்கம், உடம்பு ஒரு பக்கம். யோவான் ஸ்நானகன் ஸ்தேவான் பாவத்தை குறித்து பேசினா, கல்லெறிஞ்சு கொண்டாங்க துடிக்க துடிக்க. ஆனா அவன் முகம் தேவதூதன் முகத்தை போல இருந்ததாங்க. இயேசு பாவத்தை குறித்து எல்லாத்த குறித்து பேசினாரு. அவரை சிலுவையில் அடிச்சு துடிக்க துடிக்கதாங்க அடிச்சு கொன்னாங்க. இவ்வளவுதானே செய்ய முடியும்? இவ்வளவுதானே செய்ய முடியும்? வேற என்ன செய்ய முடியும்? அதான் ஆண்டவர் சொல்லி, கொல்ல வல்லவருக்கு பயப்படாமல் நரகத்துல தள்ள வல்லவருக்கு பயப்படுங்க சொல்லி இருக்காரு. சத்தியத்தை சத்தியமா பேசணும். கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு எஸ்பி உட்கார்ந்து இருந்தாரு. எனக்கு நல்லா தெரியும். என் பிரசங்கத்தை கேட்டா அவர் என் புக்கெல்லாம் வாங்கிட்டு போவார், விசிடி எல்லாம். நான் என்ன பண்ண, இந்த டாபிக் தான் எங்க ஊர்ல எலெக்ஷன் மும்முரமா நடந்துகிட்டு இருக்கு. நான் எல்லா சர்ச்சிலும் இதை பேசணும்னு ஐயர்மாரும் கூப்பிட்டு நீங்க பேசுங்க அப்படின்றாங்க. பேசும்போது சொல்றேன், லஞ்சம் வாங்கலாமா? கேயாஸ் லஞ்சம் வாங்கினா அவனுக்கு மட்டும் குஷ்டம் இல்ல, அவன் குடும்பத்துக்கே குஷ்டம் வந்துட்டு. குடிக்காத நீ ஒரு கிறிஸ்தவன் சொல்றாரு, நீ குடிக்கிறிய பாவி. ஒண்ணு ஒன்னா இப்படியே சொல்லிட்டு வந்த. முடிஞ்ச பிறகு அவர் என்ன பார்க்கவும் இல்லை, ஒன்னும் இல்லை, அவர் பாட்டுக்கு போயிட்டார். என்ன செய்ய? அதுக்காக சத்தியத்தை சொல்லாம இருக்க முடியுமாங்க? மறைச்சு சொல்ல முடியுமாங்க? யோசித்து பாருங்க. இல்லைங்க. பணத்துக்கோ பதவிக்கோ உலக நன்மைகளுக்காகவோ சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நானும் எங்கேயோ பிறந்தேன், எங்கேயோ படித்தேன். இன்னைக்கு அமெரிக்காவில இருந்து நான் போகாத நாடுகளே கிடையாது. 13ஆம் தேதி நான் பஹ்ரைனில் பேசணும். இன்னைக்கு ஒரு சர்ச்சு டெடிகேஷன். இன்னைக்கு தான் அவங்க சர்ச்சில் வந்து ஈஸ்டர் கொண்டாடுறாங்க. அங்கங்க நெருக்கமா இருக்குன்னு கடைசியில் விசா கொடுக்கலன்னு. இனிமே நான் இங்கிருந்து 18ஆம் தேதி இங்கிருந்து குவைத்து போறேன். விசா வந்துடுச்சு. எனக்கு அன்பானவர்களே, இதே போன வருஷம் பேசுன ஃபியர் ஆஃப் காட். அவங்க சொன்னாங்க, ஒரு சர்ச்சில் பேசின 7 சர்ச்சிலையும் வேற பிரசங்கம் பண்ணக்கூடாது, இந்த பிரசங்கம் தான் எங்களுக்கு பண்ணணும். 7லையும் பேசினாங்க. ஆமாங்க, இந்த ஒரு அடுத்த தடவை வரும்போது வேற பேசுங்கண்ணா. கர்த்தருக்கு பயப்படுற பயம் உங்களுக்கு இருக்கா? யோசித்து பாருங்க. ஓய்வு நாளை குறித்த பயம் இருக்கா? ஆலய ஆராதனை குறித்த பயம் இருக்கா? திருவிருந்த குறித்த பயம் இருக்கா? ஊழியக்காரன பயம் நடுக்கம் இருக்கா? இருக்காங்க. ஊழியக்காரனுக்கு விரோதமா தாவீது நடனம் ஆடிக்கிட்டு வரும்போது மீகாள் உள்ளத்துல அவமதித்தாள், தேவன் அடித்தாள், சாகிறது வரைக்கும் குழந்தை இல்லை. நீ உள்ளத்துல ஊழியக்காரங்களை பத்தி கேவலமா நினைச்சாலே உனக்கு தேவ தண்டனை இருக்கு. மிரியாம் மோசையுடைய அக்கா தான். ஏசல பேசல முறுமுறுத்தா மொனங்கன ஆண்டவர் அடிச்சாரு, குஷ்டரோகியா மாறுனா. நீ ஊழியக்காரங்களை பார்த்து மொனங்கன முறுமுறுத்த தேவ தண்டனைக்கு ஆளாவ. உசியா ராஜா தூப கலசத்தை காட்டும் போது இது ஊழியக்காரனுடைய பணின்னு சொன்னா அவ்வளவுதான். எரிச்சல் பட்டான், கோபப்பட்டான். அடிக்கல, ஏசல, எரிச்சல் பட்டான், கோபப்பட்டான். ஆண்டவர் அடிச்சாரு, நெத்தியில குஷ்டம், சாகிறது வரைக்கும் குஷ்டரோகியா இருந்தே செத்தான். பார்த்தீங்களா? யெரொபெயாம் ராஜா ஊழியக்காரனுக்கு விரோதமா கைதான் நீட்டினா, அடிக்கல, மொட்டை கடிதம் வால் போஸ்ட் அடிச்சு ஓட்டல. நீட்டின கை மடக்க முடியாமலே போயிடுச்சு. பார்த்தீங்களா? மொட்டத்துல எலியான்னு கேலி பண்ணாங்க, கரடி வந்து பீறி போடுச்சு, ரத்தம் சொட்ட சொட்ட ஓடனா நிர்வாணமா. நீ ஊழியக்காரனை கிண்டல் பண்ண, கேலி பண்ண, தேவன் பீறி போடுவாரு. கோராக அவன் கும்பலும் ஊழியக்காரனுக்கு விரோதமா வந்த போது பூமி 2ஆ பிளந்து அத்தனை பேரையும் விழுங்கிட்டு வாஷ் அவுட், அடியோடு அடிஞ்சான். நீ ஊழியக்காரனுக்கு விரோதமா குடும்பமாவோ நண்பர்களாவோ குரூப்பாவோ வந்த குடும்பம் குரூப் அத்தனையும் அழிஞ்சு போவ. தவறில்லை, நீங்க திருந்தி வாழணும். நீங்க திருச்சபைக்கு ஆசீர்வாதமா வாழணும்ன்றதுக்காக சொல்றேன். ஊழியக்காரங்க குறைஞ்சு போறதில்ல, உனக்கு தண்டனையை வாங்கி நீ அழிஞ்சு போயிடக்கூடாதுன்றதுக்காக சொல்றேன். எனக்கு அன்பானவர்களே,
பயப்படக்கூடிய அவசியம். தப்புனா தப்பு, ரைட்னா ரைட், இப்படித்தானா ஆண்டவன் கொடுத்த கட்டளை நிறைவேற்ற தான் வந்திருக்கிறோம், வேற ஒண்ணும் இல்லை. கடைசியா பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்றான்,